Bashas கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே லஞ்ச் ஸ்பெஷல் எபிசோட் மட்டன் குழம்பு பிளெயின் குஸ்கா. இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம பட்டை கிராம்பு தாளிக்க போகிறோம். ஸோ நான் சைட் பை சைட் குஸ்காவும் தாளிக்க போகிறேன். அதனால 2 குக்கர் ஏற்றி வச்சுருக்கேன், 2 பர்னரில். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மட்டன் குழம்புக்கு தேவையான பட்டை கிராம்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டனில் தான் இந்த குழம்பு நம்ம செய்ய போகிறோம். இதோட ஜாஸ்தியாக செய்கிறீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் டபுள் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் இதுக்காக நான் நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன். வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 3 சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 4 வெங்காயம் இதுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 3 தக்காளி மீடியம் சைஸ் சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இந்த மட்டன் குழம்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு செய்ய போகிறோம். இதை நம்ம தேங்காய் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, வெங்காயம் தக்காளியும் அரைச்செல்லாம் விட போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த மட்டன் குழம்பு நம்ம செஞ்சிடலாம். ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நம்ம உருளைக்கிழங்கு முருங்கைக்காலாம் சேர்த்து போட போகிறோம் அப்படின்றதுனால அதை நான் சைட் பை சைட் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் மசாலா சேர்த்துக்க போகிறோம். மசாலா சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி காய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன், 2 முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் இந்த மட்டன் குழம்புல சேர்த்து நீங்கள் செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. லெமன் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். காயெலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த காய் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். மசாலாவில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கலந்த தூள் சேர்த்துருக்கேன். கலந்த தூள் இல்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கலந்த தூள் அப்படின்றது ஒரு ஆல் பர்பஸ் பவுடர். நம்ம நான்வெஜ்க்கு, வெஜ்க்கு, சிக்கன் 65 அப்புறம் மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலந்த தூள் ரெசிபி எப்படி செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக மசாலாவில் இதில் மிளகுத்தூள் சேர்த்துருக்காங்க, மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி இதில் ட்ரையாக இருக்கும், அதனால கொஞ்சமாக தண்ணி இதில் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு மட்டன் நான் இங்கே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேயும் தண்ணி இருக்குது. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த மட்டன் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் ஒரு 3 விசிலில் வேக வச்சு எடுத்திருக்கேன். மட்டன் சூப்போட மட்டனையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த காய்கறியோடு சேர்த்து இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். சைட் பை சைட் நான் குஷ்கா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுனால அதோட தண்ணியும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அப்போ வரைக்கும் நம்ம குஷ்கா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். குஷ்கா செய்கிறதுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. நான் பட்டாணி போட்டு செய்வேன், அப்புறம் காய்கறி போட்டும் செய்வேன். ஸோ இன்றைக்கி நான் ப்ளெயின் குஷ்கா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ளெயின் குஷ்கா இல்லை பட்டாணி குஷ்கா வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் அதோட வீடியோ இருக்குது. ஸோ குஷ்கா மட்டன் குழம்புக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். நீங்கள் சிக்கன் குழம்புக்கும் அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சாப்பாடு போட்டு அதை மூடி வச்சாச்சு. இப்போ அது கொதிக்கணும். ஸோ அது அது கொதி வர்ற டைமில் நம்ம மட்டன் குழம்பை விசில் வச்சிடலாம். மட்டன் குழம்பு நீங்கள் விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷமாக இது கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறோம்.
இது வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். நீங்கள் இவ்வளோ காரம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம விசில் வைக்க போகிறோம். இது நீங்கள் 2 வகையாக செய்யலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே கூட இறக்கிடலாம். இல்லை ஒரு விசிலில் இதை நம்ம இறக்கிடலாம். ஏன்னா இதில் நம்ம முருங்கைக்காய் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால ஒரு விசிலுக்கு மேலே நீங்கள் விசில் வச்சிங்கன்னா கூட முருங்கைக்காய்லாம் ரொம்ப பஞ்சு பஞ்சாக ஆயிரும், ரொம்ப வெந்து அப்படியே நம்ம கறியோடு மிக்ஸ் ஆயிரும். அதனால இப்போ நான் இதை வந்து மூடி வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு விசிலில் ஆஃப் பண்ண போகிறேன். அடுத்ததாக நம்மளுக்கு அந்த பர்னரில் நம்மளோட குஷ்காவோட தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம தம்மில் வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டிருக்கிற காய் கண்டிப்பாக வெந்திருக்கும். இருந்தாலும் உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியது, அவ்வளோதான். நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். ஸோ மட்டன் குழம்பு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இது நீங்கள் நைட்டுக்கு வந்து இந்த குழம்பு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் பிளெயின் ரைஸ்க்கும் செய்யலாம். ஸோ நம்ம யூஸ்வலாகவே வீக் டேஸ் ஃபுல்லாகவே வந்து பிளெயின் ரைஸ்க்கு தான் செய்கிறோம் அப்படின்றதுனால நான் வந்து வீக்கெண்டில் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஷ்கா ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ குஷ்காவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தம்மில் வச்ச குஷ்கா எவ்வளோ சூப்பராக பொழு பொழுன்னு இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் இவ்வளோ பொழு பொழுன்னு இருக்கணும் தம்மில் வச்சு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து குஷ்கா நல்லா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெசிபீஸ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த வீக்கெண்டுக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான வீக்கெண்ட் ஸ்பெஷல் லன்ச் ரெடி பண்ணி கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட மட்டன் குழம்பு குஷ்கா ரெடி ஆயிடுச்சு லஞ்சுக்கு. ஸோ இது அடுத்து அட்டாக் பண்ணுறது தான் வந்து அடுத்த வேலை. ஸோ இதே மாதிரி ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அண்ட் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching. Bye.